Hi students, last class பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்டர் 1 அந்த ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். சரிங்களா? சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு அந்த 5, 6, 7 இந்த 3 சாப்டர்ஸ் நடந்ததுக்கப்புறம் தான் இந்த மீதி இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கிற 4 சாப்டர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நாம் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் சாப்டர் முடிச்சிட்டோம். ஃபங்க்ஷன்ஸில் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, ஆர்குமெண்ட்ஸு, பேராமீட்டர் அப்படின்னா என்ன, பியூர் ஃபங்க்ஷன், இம்பியூர் ஃபங்க்ஷனாக என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? சரி, ஓகே. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அல்காரிதம் பேஸ் பண்ணக்கூடிய கான்செப்டாக தான் வரும் அந்த ஃபஸ்ட்டு 4 சாப்டருமே. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 சாப்டரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 3 பக்கம் 4 பக்கத்தில் கம்ப்ளீட் ஆகிரும். இந்த சாப்டர்ஸ் எல்லாமே நீங்கள் 2 மார்க் 3 மார்க் லெவலில் படிச்சிங்கனாவே போதும். அது மட்டும் இல்லாமல் புக் பேக் கொஷின்ஸ் நீங்கள் கவர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு புக்கிங் சைடில் ஆல்மோஸ்ட் படித்த மாதிரியே தான் இருக்கும். சரிங்களா? இதுலேயும் நம்ம எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ ஸோ நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, நம்ம சாப்டர் 2 டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கோம். சரியா? ஓகே, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அதோட இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். இது ஒரு பவர்ஃபுல் கான்செப்ட். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு ப்ரோக்ராமர்ஸ்க்குன்னு சொல்லி வரும்போது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கார் ஆப்ஜெக்ட்ஸ், பென்சில் ஆப்ஜெக்ட்ஸ், பீப்புள் ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸெட்ரா. Programmers need not to worry about how the code is implemented. They have just know what it does. ஒன்றும் கிடையாது. நம்ம லாஸ்ட்டே நம்ம பார்த்துப்போம். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தோட A to Z திங்ஸ், அதாவது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அது எப்படி என்ன ஏது அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஃபுல் டீட்டெயில்ஸுமே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதை மாதிரி தான் இங்கேயுமே. This is especially important when several people are doing a project. Here, project refers to the programming. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ your group members won't have to read through every line of your code to understand. ஒன்றும் இல்லை, நம்ம எல்லா லைனையுமே சேர்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு மெயினான சின்ன தீம் இல்லை ஒரு சின்ன ஹைக்கூ அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, ஓகே. இங்கே அப்ஸ்ட்ராக்ஷன் எதுக்கு கொடுக்குதுன்னு பாருங்கள். அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொவைட்ஸ் த மாடுலாரிட்டி. அதாவது மாடுலாரிட்டி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ப்ரோக்ராமை சின்ன சின்ன மாடுலாக ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய வேலை தான் மாடுலாரிட்டி அப்படிங்கிறாங்க. அப்ஸ்ட்ராக்ஷன் ப்ரொவைட்ஸ் த மாடுலாரிட்டி. கிளாஸஸ் ஆர் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அதாவது ஏடிடி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸஸ் ஆர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஏடிடி. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா இந்த கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாமே தான் சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இது ஒரு டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட். எதுக்கு அப்படின்னா whose behavior is defined by the set of value and the set of operations. ஒரு செட் ஆஃப் வேல்யூ இல்லை செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இது எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றின தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். இது என்னென்ன விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரி, ஓகே. The definition of ADT only mentions that when operations to be performed but not how these operations will be implemented. அதாவது ஒரு கூட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்பிள் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு 2 நம்பர்ஸை ஆட் பண்ணக்கூடியதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கூட்டல் அப்படிங்கிறது நம்ம சிஸ்டத்துக்குள்ளே எப்படி என்ன மாதிரி செயல்படுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதனால தான் சொல்கிறாங்க இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம் இந்த பேராகிராஃபோட லாஸ்ட்னு பாருங்கள். The process of providing only the essentials and hiding the details is known as abstraction. இந்த 3 லைன் மட்டும் ஒரு 2 மார்க். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டெஃபினேஷன் இதுதான். The process of providing only the essentials, ரொம்ப முக்கியம், இதுதான் தீர்மானம் அப்படின்னு சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸோ, அது மட்டும் இல்லாமல் ஹைடிங் த டீட்டெயில்ஸ், அந்த தெரிஞ்சுக்கிட்ட டீட்டெயில்ஸை மட்டும் ஹைட் பண்ணி ஒரு செக்யூர் பர்பஸ்க்காக நம்ம வச்சுருக்கக்கூடிய விஷயத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் ரெப்ளிகேட் ஹவு வி திங்க் அபவுட் த வேர்ல்ட். ஃபார் எக்ஸாம்பிள், when you want to drive a car, you don't need to know how the engine was built or kind of material was tires of made of. அதாவது இங்கே என்ன டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கார்லேயும் சொல்கிறாங்க. நீங்கள் கார் ஓட்ட தெரியணும், நீங்கள் ஒரு கார் ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அது இன்ஜின் எந்த மாதிரி டெவலப் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை அது மட்டும் இல்லாமல் அது நீங்கள் என்ன வேறு மெட்டீரியல் டயர்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கா, டீசல் இருக்கா, இந்த மாதிரியான விஷயத்தை மட்டும் நம்ம செக் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தா போதும். சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அந்த அப்ஸ்ட்ராக்ஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம 2 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. டு ஃபெசிலிட்டேட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் யூ வில் நீட் டு கிரியேட் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது என்னென்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ்.
கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் நீங்கள் லாஸ்ட் இயர் C++ல் படிச்சிருப்பீங்க. கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமோட ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க, இல்லை ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட்டு ஒரு ப்ரோக்ராம்குள்ளே நம்ம நுழையுது அப்படின்னா அதை வந்து மெமரி அலோகேட் பண்ணுறதுக்கோ இல்லை அதை ஸ்டார்ட் அப் பண்ணி விடுறதுக்கோ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு குட்டி ஃபங்க்ஷன் தான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பைத்தானே நம்ம பார்ப்போம். பட் இந்த தியரிட்டிக்கலாக வரும்போது கன்ஸ்ட்ரக்டருக்கு வேறு டெஃபினிஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், constructors are functions that build the abstract data type. abstract data type கிரியேட் பண்ணுறதுக்கு இல்லை பில்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு நேம் தான் என்னென்னா constructors. next one, selectors. selectors are the function that retrieve the information from the data type. selectors பேர்லேயே இருக்குது. செலக்டர் அப்படிங்கிறது என்னது, அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். பட் அந்த நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிற டேட்டா டைப்லேருந்து எடுக்கக்கூடிய, அதாவது திரும்ப எடுக்கக்கூடிய தகவல்களை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கீழே பாருங்கள், ஃபர்தராக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தாவே எது வந்து கன்ஸ்ட்ரக்டர் இல்லை எது வந்து செலக்டர் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம். அதாவது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் பைத்தானோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்பீங்க, அப்புறம் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் சாப்டர் படிச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன்கிற சாப்டர் படிச்சிருக்கீங்க. ஸோ மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் எப்படி ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவோம், அது எப்படிலாம் இருக்கும், இன்புட் எப்படி வாங்குவோம், இண்டிஜில் எப்படி இன்புட் வாங்குவோம்லாம் நீங்கள் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக புரியுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், say you have an abstract data type that called city. This is a city object will hold the city name and its latitude and longitude. To create this city object you use the function like ஒன்றுங்க இங்கே பாருங்கள், city அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ city equal to make city within the parenthesis name comma lat comma long. இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மேக் சிட்டி, ஒரு சிட்டினா கண்டிப்பாக அதுக்கு ஒரு பேர் இருக்கணும். லேட்டிடியூட் லாங்கிடியூட், அச்சரேகை தீர்க்கரேகைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இது இருக்கும் அதோட ஏரியா கவர் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னா மேக் சிட்டிங்கிற ஃபங்க்ஷனை என்ன பண்ணுது, அது ஃபங்க்ஷனுக்குள்ளே அதோட நேமு, அதோட லேட்டிடியூட் லாங்கிடியூட் சொல்லக்கூடிய பேராமீட்டர்ஸ். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஆர் த ஃபங்க்ஷன் சொல்கிறாங்களா. ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா சிட்டி அப்படிங்கிறதுக்குள்ளே என்ன இருக்குன்னா மேக் சிட்டிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. சரியா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆர் த ஃபங்க்ஷன் தட் பில்ட்ஸ் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். இப்போ சிட்டிங்கிறதுக்குள்ளே மேக் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த மேக் சிட்டின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி அதை என்ன பண்ணியிருக்காங்க, சிட்டின்னு சொல்லக்கூடிய வேரியபிளில் வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு க்ரியேஷன், இது ஒரு மேக்கிங் ப்ராசஸ். மேக் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதை தான் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நாம் இதுலேருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம், மேக் சிட்டிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்கும், அந்த சிட்டியோட நேம் இருக்கும், அதோட லேட்டிடியூட் இருக்கும், அதோட லாங்கிடியூட் இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுறோம், அதெல்லாம் ரிட்ரைவ் பண்ணோம், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ரிட்ரைவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதை என்ன சொல்கிறாங்க, அதை செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே பாருங்கள், கெட் நேம் சிட்டி, கெட் லேட் சிட்டி, get long city அப்படின்னு சொல்கிறாங்களா. பாருங்கள், the following pseudocode will be the computer the distance between the two city. இந்த மாதிரி ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்காகலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சரிங்க, பாருங்கள், இந்த above code read distance, get lat, get long functions are read it as a latitude and lg longitude, read equal to as assigned as or becomes அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு கோடிங் எழுதியிருக்காங்க. இந்த கோடிங்கை மற்ற சிட்டியோட கம்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஒன்றும் கிடையாது, சிம்பிளாக விஷயம் பார்த்துக்குங்க. ஒரு ஆப்ஜெக்ட் கூட ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை அசைன் பண்ணியிருந்தாங்க, ஒரு வேரியபிள் கூட ஒரு ஃபங்க்ஷனை அசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர். அந்த சிட்டின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனை அந்த இதை நம்ம கால் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு அதுக்குரிய டேட்டாவை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் செலக்டர். இங்கே பாருங்கள், சிட்டி மேக் சிட்டி நேம் லாங் வேல்யூ பாசஸ் பேராமீட்டர், இந்த டயக்ராம் பாருங்கள், இதை தான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறாங்க. சிட்டினாவே என்ன இருக்கும், லேட்டிடியூட் லாங்கிடியூட் இருக்கும். ஸோ இந்த சிட்டின்னு சொல்லக்கூடிய வேரியபிளில் தான் என்ன பண்ணுறேன், மேக் சிட்டின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்குது, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நேம் லேட் லாங்னு சொல்லக்கூடிய 3 பேராமீட்டர் இருக்குது. ஸோ இதை கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், செலக்டர்ஸ் ஆர் நத்திங் பட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ரிட்ரைவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா டைப். செலக்டாரும் ஒரு வகையான ஃபங்க்ஷன் தான்,
ஸோ அந்த டேட்டா டைப்பில் என்னென்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்துக்கிறது தான். ஸோ இப்போ இதுக்குள்ளெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கெட் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் எதை எடுக்குது, சிட்டியை. அடுத்து கெட் லேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன், அது எதை எடுத்துக்குதுன்னா சிட்டி. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, மாற்றி மாற்றி செலக்டாஸையும் கன்ஸ்ட்ரக்டாஸையும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த நோட் பாருங்கள். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் சப்போர்ட்டட் பை த டிஃபைனிங் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அதாவது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் தான் கண்டிப்பாக என்ன பண்ணுது, இந்த ஏடிடிக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. விச் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ். கண்டிப்பாக இந்த ஏடிடி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னு வரும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர்களும் செலக்டர்களும் சேர்ந்து தான் இருக்கும். Constructors create the object building together different pieces of information, while selectors extract the individual pieces of information from the object. கன்ஸ்ட்ரக்டரோட வேலை டிஃப்ரெண்ட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்லேருந்து ஒரு முக்கியமான ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறது. செலக்டர்ஸோட வேலை அந்த முக்கியமான ஆப்ஜெக்ட்லேருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. தட்ஸ் ஆல். அடுத்து பாருங்கள், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் யூஸிங் ரேஷனல் நம்பர்ஸ். இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேர், 1 மார்க்கில் கூட கேட்குறதெல்லாம் சிரமம். பாருங்கள், இங்கே அதுக்கு முன்னாடி ஒரு நோட் பாருங்கள். இன் கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷன், டேட்டா ரெப்ரசன்டேஷன் இஸ் அ டிஃபைனிங் ஃபார் த ஈச் ஃபங்க்ஷன் இஸ் நோட். இதை நோட் பண்ணிக்கோங்க. கான்க்ரீட் டேட்டா ரெப்ரசன்ட், ஒரு ஃபங்க்ஷனோட பேர் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த ரெப்ரசன்டேஷனை கான்க்ரீட் டேட்டா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அந்த பேராகிராஃப் கான்செப்ட் பண்ணுங்கள். எனி ப்ரோக்ராம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட்ஸ். ஒரு எல்லா ப்ரோக்ராமும் கண்டிப்பாக 2 பார்ட் இருக்கும். த 2 parts ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் ஆர் என்னென்னு பாருங்கள். த பார்ட் தட் ஆப்ரேட்ஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா அண்ட் த பார்ட் டிஃபைன்ஸ் த கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டாவோட ஆப்ரேட்ஸ் பண்ணக்கூடிய பார்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷன் டிஃபைன் பண்ணக்கூடிய விஷயம். சரியா? இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்கள். ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர் உங்களுக்கு தெரியும். ரேஷனல் நம்பர் இஸ் த ரேஷியோ ஆஃப் இண்டிஜர்ஸ் அண்ட் த ரேஷனல் நம்பர்ஸ் கான்ஸ்டிடியூட் அன் இம்பார்ட்டன்ட் சப் கிளாஸஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். என்னென்ன ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க? 8/3, 19/23 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு டிப்பிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேர் த போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆர் த பிளேஸ் ஹோல்டர்ஸ் வேர் த இண்டிஜர் வேல்யூஸ். ஒன்றும் இல்லை, இந்த மேலே கொடுத்துருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் பார் டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஒரு பிளேஸ், ஒரு வேரியபிளாக மட்டும்தான் வச்சுருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள் 8/3 அப்படிங்கிறது பாருங்கள் என்ன இருக்கும், கண்டிப்பாக 2.666 சம்திங் என்னமோ ஏதாவது ஒரு சம் லெவலில் போய் நிற்கும். இது ஒரு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதை பார்க்கும்போது என்ன பண்ணுறோன்னா இது ரேஷனல் நம்பரா அப்படிங்கிறத செக் பண்ணும். சரிங்களா? அதாவது இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த விதங்களில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அடுத்து இதை பாருங்கள். We are using here powerful strategy for designing a problem, wishful thinking. We haven't yet said how rational numbers is represented or how the constructor and selector should be implemented. இங்கே wishful thinkings எதை சொல்கிறாங்க அப்படின்னா இருக்கிற ரேஷனல் நம்பர்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி பார்க்குறோம் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இதை சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. கன்ஸ்ட்ரக்டர் ரேஷனல் நம்பர், இதுக்கு ஒரு அல்காரிதமாகவே கொடுத்துருப்பாங்க. இந்த இது என்னென்னா இந்த இதோட டைட்டில் பார்த்தீங்க, இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்போட டைட்டில் பாருங்கள், ரேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 2 கான்செப்ட் n,d. ஓகேவா? இப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கூடியது பாருங்கள், ரேஷனல் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேர், அதுக்குள்ளே 2 பேராமீட்டர் இருக்கா. ஸோ அப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து செலக்டர் பாருங்கள், நியூமர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த எக்ஸோட வேல்யூவை என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரேஷனல் நம்பர் n இருக்கு இல்லையா அது. அடுத்து டினோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா y, அதாவது டியில் என்ன இருக்கும் அதை இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு டேட்டா டைப்போ இல்லை ஒரு ஃபங்க்ஷனோ இந்த மாதிரி எது இருந்தாலுமே அதை க்ரியேட் பண்ணக்கூடிய விஷயம் அது வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறாங்க.
அதை எங்கேயாவது செலக்ட் பண்ணி அதை நம்ம பார்க்கணுன்னு விருப்பப்படுறோம் அப்படின்னா அதை செலக்டாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட் இது. அடுத்து இங்கே பாருங்கள், லிஸ்ட் டூப்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. விஷுவல் திங்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய நோட் தான் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள், லிஸ்ட்டு டூப்பிள்ஸு. லிஸ்ட்டு டூப்பிள்ஸ் நீங்கள் இன்னும் அடுத்த சாப்டரில் ஸ்ட்ரிங் ஃபார்மேஷனுக்கு அப்புறம் தான் நீங்கள் கடைசியில் 9வது சாப்டரில் பார்க்க போகிறீங்க. இருந்தாலும் இப்போ லிஸ்ட்டு டூப்பிள்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. லிஸ்ட் டூப்பிள்ஸ், லிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்கள் லாஸ்ட் இயர் அரே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அரேனா என்னது? இன்ட் ஏ ஆஃப் 5 அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்ட் ஏ, ஏ அப்படிங்கிறது ஒரு வேரியபிள்னு தெரியும். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 5 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஏ அப்படிங்கிற வேரியபிளில் 5 வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆமாம் தானே? 5 வேல்யூஸ் அப்படின்னா இன்ட்னா என்னது? நம்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நம்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா டைப். ஏங்கிறது வேரியபிள். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறது என்னது? அப்போ 5 எலமெண்ட்ஸ் அதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம அரேக்கு அப்புறம் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று படிச்சிருப்போம். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் இருக்கும், ஸ்ட்ரக்சரோட நேம் இருக்கும். ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நிறைய டேட்டா டைப்பு, நிறைய வேல்யூஸ் இருக்கும். ஸோ இங்கே லிஸ்ட் அப்படிங்கிறத என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரே பேரில் நிறைய வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த நிறைய வேல்யூஸ் என்னவாக இருக்கலாம்? வெவ்வேறு டேட்டா டைப் சேர்ந்ததாகவே இருக்கலாம். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், லிஸ்ட்டு டூப்பிள்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் வித்தியாசமாக இருக்கும். List is constructed by placing expression with the square brackets separated by commas. ஒரு லிஸ்ட்டு அப்படின்னாவே பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு டெஃபினேஷன் இருக்கும். என்ன அப்படின்னா அது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கும். அதில் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஷனோ வேல்யூவோ என்ன பண்ணியிருக்கும்? ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கும். அது உள்ள கூடிய வேல்யூஸ் எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா கமா ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க? பிரித்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஃபார் லிஸ்ட் 10, 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 10, 20 அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்குது, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ஒரு லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஓகேவா? த எலமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட் கேன் பி ஆக்சஸ் இன் 2 ways. 2 வழியை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வே பாருங்கள், அவர் ஃபெமிலியன் மெத்தட் மல்டிபிள் அசைன்மெண்ட். ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், மல்டிபிள் அசைன்மெண்ட் அப்படின்னா இங்கே பாருங்கள் லிஸ்ட் 10, 20 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லிஸ்ட்டுக்குள்ளே எத்தனை வேல்யூ இருக்குது? 2 வேல்யூ இருக்குது. சரி, இங்கே அடுத்த லைனில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, x, y ஈக்குவல் டு லிஸ்ட்டு. லிஸ்ட்டில் என்ன இருக்குது? 10, 20 அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த x, y நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா x, y ஈக்குவல் டு 10, 20 இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன இருக்கும்? இந்த சரிங்களா, x, y ஈக்குவல் டு 10, 20 அப்படின்னு இருக்குமா? சரி, இப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ x அப்படிங்கிற வேல்யூ எதை தொட்டிருக்கோம்? 10. அதாவது x அப்படிங்கிற வேரியபிளில் 10 அப்படிங்கிறது இருக்கும், y அப்படிங்கிற வேரியபிளில் 20 அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் அசைன்மெண்ட் சொல்லி கொடுத்துக்கலாம், மெத்தட் ஆஃப் மல்டிபிள் அசைன்மெண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் மெத்தட் பாருங்கள், ஆக்சஸிங் த எலமெண்ட்ஸ் லிஸ்டட் பை த எலமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எலமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர். இங்கே பாருங்கள், இதே லிஸ்ட்டில் லிஸ்ட்டுன்னு இருக்கா? லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 10, 20, 30 ஏதோ ஒரு நேமு இல்லை ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்கு இந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கலாம் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம அரேங்கிற கான்செப்ட் தானே பார்க்குறோம். ஸோ அரேனாவே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்துருக்கணும்? இண்டெக்ஸஸ் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துருக்கணும். அதாவது இந்த 10ங்கிற வேல்யூ எந்த இடத்துல இருக்குது? லிஸ்ட்டோட 0th பிளேஸில் இருக்குது. 20ங்கிறது லிஸ்ட்டோட ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அடுத்து ஒரு நம்பர் இருந்ததுன்னா அதோட செகண்ட் பிளேஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் பார்ப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், செகண்ட் மெத்தட் ஃபார் ஆஃப் அசஸிங் elements in a list by the element selection operator. ஸோ அந்த செலெக்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The list of literal square brackets expression directly following the another expression does not evaluate to the list value but instead of select us and elements from the value of preceding expression. இங்கே பாருங்க, லிஸ்ட் ஆஃப் 0ன்னு கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் 0th பிளேஸில் என்ன இருக்கும்? 10 அப்படிங்கிறது இருக்குது. லிஸ்ட் ஆஃப் 1 கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் 1ல என்ன இருக்குது? 20. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூ, இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூ இந்த மாதிரி இருக்கும்.
சரிங்களா? ஓகே. எனி வே ஆஃப் பண்ட்லிங் டூ வேல்யூஸ் டுகெதர் இன்டு த கேன் பி கன்சிடர் ஆஸ் அ பேர். பார்த்து இது நோட் பண்ணிக்கோங்க. இது முக்கியமான 2 மார்க். இந்த 4 லைனும் முக்கியமான 2 மார்க். எனி வே ஆஃப் பண்ட்லிங் டூ வேல்யூஸ் டுகெதர் இன்டு ஒன் கேன் பி கன்சிடர் ஆஸ் அ பேர். பண்டிலிங் டூ வேல்யூஸ் டுகெதர் இன்டு ஒன், ரெண்டு மதிப்புகளை ஒன்றா நாம் பண்டில் பண்ணக்கூடிய வேலையை தான் என்ன சொல்கிறோன்னா பேர் அப்படிங்கிறோம். ஸோ லிஸ்ட் ஆர் காமன் மெத்தட் டு டு ஸோ இந்த வேலையை என்ன பண்ணுது? லிஸ்ட்டு தான் பண்ணுது. ஸோ அந்த லிஸ்ட் என்ன சொல்கிறாங்க? பேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? பாருங்கள், ரெப்ரசன்டிங் ரேஷனல் நம்பர்ஸ்க்கு சொல்கிறாங்க. திரும்ப மறுபடியும் அதே எக்ஸாம்பிளுக்கே வராங்க. இங்கே பாருங்கள், ரேஷனல் ஃபங்க்ஷன் இருக்குது, நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு அதுக்குள்ளே பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். அது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா அதே நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன பண்ணும்? ரிட்டர்ன் பண்ணும். ஸோ மேலே இருக்குது கன்ஸ்ட்ரக்டர். நியூமர் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே என்ன பண்ணுறோன்னா அந்த எக்ஸ் ஆஃப் 0th பொசிஷனை நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸாக பண்ணிக்கிறோம். டினாம் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நியூ ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது இந்த நியூமர் டினாம் அப்படிங்கிறதால செலக்டர், அது மாதிரி ரிட்டர்ன் என்ன 0th பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணிக்குது, இது ஃபஸ்ட் பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணிக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுது? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? செலக்டர் அப்படிங்கிறோமா? ஸோ அந்த நியூமர் டினாம் அப்படின்னு சொல்லக்கூடிய செலக்டர்லுமே என்ன பண்ணுது? அந்த ரேஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனில் என்ன பொசிஷன் இருக்குதோ அதை என்ன பண்ணுது? செலக்ட் பண்ணிக்குது. ஸோ அப்போ 0th பொசிஷனில் n இருக்குது. அடுத்து என்னது? ஃபஸ்ட் பொசிஷனில் டி இருக்குது. அதாவது அது ஒரு இது வேரியபிள் கொடுத்து என்ன பண்ணுறாங்க? அதுக்குள்ளே அதோட பொசிஷனை வச்சு நம்ம என்ன பண்ணுறாங்க? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் நம்ம இது போதும். சரியா? லிஸ்ட்டை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து 9th சாப்டர்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை லிஸ்ட்டு டூபிள்ஸ் எல்லாமே வந்து பைத்தானோட எக்ஸாம்பிள்ஸாகவே பார்ப்போம். ஓகேவா? ஓகே, லிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. லிஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி தான், அது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான். இது எப்படி பார்த்தாவே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்கொயர் ப்ராக்கெட்க்கு உள்ளே இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நம்ம எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது ஒரே இனமாக தான் இருக்கணும், இல்லை நம்பர்னால் நம்பராக தான் இருக்கணும், இல்லை ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் வேறு கலந்து கூட நம்பர்ஸாவோ கேரக்டராகவோ ஸ்ட்ரிங்காவோ இல்லை பூலியன் டைப்பாவோ எந்த டேட்டா டைப்பை வேணாலும் டிபெண்ட் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கொடுத்துக்கலாம். ஸ்கொயர் பேக்கில் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, மீதி வந்து மற்ற கிளாஸில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.